கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ஸ்கேம் 92. எப்படி 2 பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில 2 பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா, ஒன்னு ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று விஜய் அவர்கள். தமிழகத்துல, நம்முடைய தமிழ்நாட்டுல இந்து கோவில்களை TNHRC நிர்வாகம் செய்யறாங்க, ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க. 1985ல 5,25,000 ஏக்கர் இருந்த TNHRC இன்னைக்கு 4 லட்சம் ஏக்கர், 1,25,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. 1985க்கு பிறகு 40 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed TNHRC. In 1985, TNHRC had 5,25,000 acres. In 40 years, TNHRC has lost 1 lakh acre. Right now we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்துல கொடுங்க கேட்கிறார். ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 1,25,000 ஏக்கர் காணோம். 20ஆம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் தமிழ்நாட்டு கொடுங்க, இங்க நான் கட்டிக்கிறேன். ஏன் அதையும் திருடவா? அந்த 1,25,000 ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து 5 ஏக்கரையும் திருடவா? அன்பு சொந்தங்களே, இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா, அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியார் பாரு. இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க.